Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கேரளா ஸ்டேட் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல 52 வயசுடைய ராஜன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வரார். அவர் மனைவி பேரு சுனிதா. இவங்க ரெண்டு பேரும் அந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல சொந்த வீட்ல பல வருடங்களா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகியும் பல வருடங்கள் ஆகுது. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அதுல இளைய பொண்ணு 23 வயசு. அந்த பொண்ணோட பேரு ஆதிரா. இந்த சம்பவத்துல நம்ம ஆதிராவை பத்தி தான் பேச போறோம். ஆதிராவோட வாழ்க்கையை பார்த்தா சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே வீட்ல இருந்து டே ஸ்காலரா தான் போயிட்டு வராங்க. இப்போதைக்கு காலிக்கட் சிட்டில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெம்பரவரி ஜாபா லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்றாங்க. தினமும் காலையில எந்திரிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க. ஆதிராவுக்கு லைஃப்ல ஒரே ஒரு எய்ம் தான், எப்படியாச்சும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பர்மனன்டான ஒரு வேலையை வாங்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், அப்பா அம்மாவை உதவணும். இப்போதைக்கு அந்த டெம்பரவரி வேலையிலையும் நல்ல சம்பளம் வருது. அந்த சம்பளத்தை வச்சு அப்பா அம்மாவை காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பிரிஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தவரை பத்தி பார்க்க போறோம். பிரிஜேஷ் காலிக்கட் சிட்டில தான் வாழ்ந்துட்டு வராரு. 25 வயசு. எப்படியாச்சும் இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு மும்மரமா அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மா பேரு வள்ளி. வள்ளிக்கு கொஞ்ச நாட்களாவே கிட்னில ஒரு சீரியஸான ப்ராப்ளம் இருக்கு. அதனால எப்பயுமே தன்னோட அம்மாவை ட்ரீட் பண்றதுக்காகவும் டெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் காலிக்கட்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே தான் இருப்பாரு. வள்ளிக்கு டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே இந்த சைட்ல லேப் டெக்னீஷியனா இருக்கிற ஆதிரா தான். அதனாலேயே வள்ளியும் ஆதிராவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. மொபைல் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அடிக்கடி ஆதிரா கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகிறத பிரிஜேஷ் ரொம்பவே நீட்டா கவனிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க. அந்த ஆதிராங்கிற பொண்ணு தன்னோட அம்மாவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க, பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரிஜேஷ்க்கு ஆரம்பத்துல இருந்து ஆதிரா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. மாதங்கள் போக போக அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆதிராவும் பிரிஜேஷும் நிறைய பேசிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் ஆதிராவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிரிஜேஷ் ஒரு நாள் நம்ம ஆதிரா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம், நம்ம கல்யாணம் பண்ணலான்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா அவங்க அம்மாவான வள்ளி கிட்ட போய் கேட்டாரு. நான் ஆதிரா கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணிட்டான்னு கேட்கறதுக்கு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆதிரா ரொம்ப நல்ல பொண்ணு, என்னை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறா, அவகிட்ட எந்த தப்பும் இல்ல, தயவு செய்து போய் ப்ரொபோஸ் பண்ணு சொல்லி வள்ளியும் சொல்லியிருக்காங்க. பையனும் போய் ஆதிரா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். ஆதிரா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரிஜேஷையும் பிரிஜேஷோட அம்மாவையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரிஜேஷ் அவரோட ஆசையை நம்ம கிட்ட வந்து சொல்லுவார்னு சொல்லி ஆதிரா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் 2015 வருடம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் அடிக்கடி பிரிஜேஷ் அவங்க அம்மாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போதெல்லாம் ஆதிரா ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் வள்ளிக்கு கிட்னில ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் இருந்ததுனால 2016 வருடம் வள்ளி இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பிரிஜேஷோட வாழ்க்கை ரொம்ப கவலையா போச்சு. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் எங்க அம்மா, அந்த அம்மாவும் போயிட்டாங்க, இனிமேல் நான் யாருக்காக வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சார். அப்பதான் ஆதிரா அவரோட லைஃப்க்கு வந்து நான் இனிமேட்டு உனக்காக இருக்கேன், கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் அவர் அப்ளை பண்ண இந்தியன் ஆர்மியோட வேகன்சி ஜாபும் அவருக்கு கிடைச்சிச்சு. உத்தரப்பிரதேஷ்ல அவருக்கு போஸ்டிங்க போட்டிருக்காங்க. உடனே இந்தியன் ஆர்மியில தன்னோட கனவு பலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்க்கு போய் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. என்னதான் தூரத்துக்கு போனாலும் இந்தியன் ஆர்மியில ஒர்க் பண்ணாலும் தினம் தினம் எப்படியாச்சும் ஒரு டைம் ஆதிராவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பார். ஆதிராவும் அடிக்கடி அவருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னதான் தூரமா இருந்தாலும் இவங்களோட காதல் கொஞ்சம் கூட குறையல. இவங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் ஆரம்பிச்சிச்சு. எப்படியாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உறுதியோடு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட லைஃப்ல 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் கரெக்டா 2018 வருடம் ஆதிராவோட லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. ஆதிராவோட அப்பாவான ராஜன் தன்னோட பொண்ணுகிட்ட வந்து நான் உனக்கு இனி மாப்பிள்ளை பார்க்க போறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கறத ஆதிரா கிட்ட சொல்றாரு. ஒரு சைடு பிரிஜேஷ் அவங்க அம்மாவான வள்ளி கிட்ட தன்னோட காதலை சொல்லிட்டாரு. அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆதிராவே வந்து அப்ரோச் பண்ணாரு. ஆனா இன்னொரு சைடு ஆதிரா இது வரைக்கும் அவங்களோட காதலை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சுக்கிட்டே போனாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை பத்தி நல்லாவே ஆதிராவுக்கு தெரியும். ஆனா இந்த டைம் அவங்க அப்பாவே ஆதிரா கிட்ட வந்து நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்லும் போது ஆதிராவால எதுவும் செய்ய முடியல. டைரக்டா அவங்க அப்பா கிட்ட நான் பிரிஜேஷனுங்க ஒரு பையனை லவ் பண்றேன், அந்த பையன் இந்தியன் ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், நாங்க 2015 வருடத்துல இருந்து காதலிக்கிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணோம், அவங்க அம்மாவை பத்தி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லும் போது ஆதிராவுக்கு தன்னோட அப்பா கண்டிப்பா பிரிஜேஷை ஒத்துக்குவார். ஏன்னா இந்தியன் ஆர்மியில வேலை பார்த்துட்டு இருக்காரு, குடும்பமும் நல்ல குடும்பமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தான் அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. ஆனா ஆதிரா ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரிதான் ராஜன் இதுவரை இருக்காரு. அவரு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை.
விஷயம், நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதி தான் எனக்கு பிரச்சனைங்கிறத டைரக்டா சொன்னார். அந்த பையன் ரொம்ப கீழ் ஜாதி சேர்ந்தவன், நம்ம மேல் ஜாதி, எப்படி ரெண்டு பேரும் சேருவீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்மளோட மானம் என்ன ஆவறதுன்னு சொல்லிட்டு ஆதிராவை அந்த இடத்துல போட்டு திட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் பிரிஜேஷ்க்கு கால் பண்ணி, இனிமேட்டு என்னோட பொண்ணுக்கு நீ கால் பண்ணாத, பேசாத, இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு, இனிமேட்டு நீ ஏதாச்சும் பண்ணினா நான் உன்னை வந்து கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மியில இருக்கிற பிரிஜேஷ்க்கு கால் பண்ணி இவர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் காதலிப்போம், நம்ம எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ளார தினம் தினம் ஆதிராவுக்கு அவங்க அப்பாவால பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. டெய்லி வந்து ஒரு போட்டோவை காட்டுறதும் அந்த பொண்ணு அடிக்கிறதும் சொல்லிட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இனிமேட்டு இவர் கூட நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஆதிரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல லீவை போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல போய் தங்க ஆரம்பிச்சாங்க. கால் பண்ணா எடுக்கவே இல்லை. உடனே இது எல்லாமே ராஜனுக்கு ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட பொண்ணு 5 நாளா காணோம், 5 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போனா ஆனா இதுவரை வீட்டுக்கு வரவே இல்லை, கண்டிப்பா அவளை கடத்தி இருக்கிறது பிரிஜேஷ்ங்கிற ஒரு பையன் தான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உடனே பிரிஜேஷ்க்கு போலீஸ் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. பிரிஜேஷ் என்ன சொல்றாரு, நான் உத்தரப்பிரதேஷ்ல ஆர்மில வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் எங்க ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, கண்டிப்பா அந்த பொண்ணை நான் தான் லவ் பண்றேன், ஆனா அவளை நான் கடத்தலா இல்ல, அவளா தான் வீட்டை விட்டு வெளியே வந்தா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல உடனே என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு காணோம், அந்த பொண்ணு நீ தான் கடத்திருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நீயும் அந்த பொண்ணு லவ் பண்றீங்க நல்லாவே தெரியுது, அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நம்ம பேசி எல்லா மேட்டரும் செட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரிஜேஷ் கிட்ட அவங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு 45 நாள் பக்கம் ஆர்மியில லீவை போட்டுட்டு அவர் சொந்த ஊருக்கு வராரு. சொந்த ஊருக்கு வந்து ஆதிராவை போய் மீட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் 2018 வருடம் மார்ச் 13 பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உட்கார்றாங்க. அதே இடத்துல ஆதிராவோட குடும்பத்தோட சொந்தக்காரங்க, ஆதிராவோட அப்பா எல்லாமே வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேஜர், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அந்த பையன் இந்தியன் ஆர்மியில இருக்கான், இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பேசி புரிய வைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் ஆதிராவோட அப்பா உடனே ஒத்துக்கிட்டாரு. சரி என்ன பண்றது, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க, 2015 வருடத்துல இருந்து லவ் பண்ணிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு 2018 வருடம் மார்ச் 23 கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு வாரத்திலே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆதிராவால நம்பவே முடியல. தன்னோட அப்பா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காரு, அந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு தான் போலீஸ் ஸ்டைல்ல ஆக்டிங் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பிரிஜேஷ்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமேட்டு என்னால என்னோட அப்பா கிட்ட போய் தங்க முடியாது, இது வரைக்கும் ரகசியமா என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன், இப்போயும் நான் ரகசியமா கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டு வீட்டிலே தங்குறேன்னு சொல்லிட்டு பிரிஜேஷ்ட சொல்லி பிரிஜேஷும் அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் ஆதிரா கிட்ட நீங்க இனிமேட்டும் போய் ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறதுங்கிறது சரியில்லை, உங்க அப்பா நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு சொல்லி எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இனிமேட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை எங்களால் எடுக்க முடியாது, தயவு செய்து உங்க அப்பா கூட போய் தங்குங்க, உங்க அப்பா கைப்பட உங்க ரெண்டு பேர்த்தோட காதலை ஒத்துக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி தந்திருக்காரு. இதை தவிர்த்து அவரால் என்ன செய்ய முடியும், நாங்க உங்களுக்கு இருக்கோம்னு சொல்லிட்டு ஆதிராங்கிற பொண்ணு அவங்க அப்பா மன ராஜன் கூட அமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா ஆதிரா நினைச்ச மாதிரியே ராஜன் போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்பவே நடிச்சிருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உடனே ஆதிரா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாரு, தினம் தினம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. டெய்லி ஆதிரா பிரிஜேஷ்க்கு கால் பண்ணி இந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. எங்க அப்பா என்னை போட்டு டெய்லி அடிக்கிறாரு, அவர் ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்டிங் தான் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா மார்ச் 23 வரைக்கும் என்னால இருக்க முடியுமான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு பிரிஜேஷ்ட சொல்லியிருக்காங்க. பிரிஜேஷ் அதுக்கு என்ன சொல்றாரு, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்மளால எதுவும் செய்ய முடியல, எப்படியாச்சும் உங்க அப்பாவை சமாளிச்சுக்கிட்டு வீட்லயே இரு, உங்க அப்பா என்ன அடிச்சாலும் அவரை தடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு வீட்லயே இரு, என்ன நடந்தாலும் மார்ச் 23 நான் வீட்டுக்குள்ளார வந்தாவது உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவரு கல்யாணத்துக்கு தேவையான புடவை தாலி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கிராண்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்களோட லைஃப்ல எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் போது ஆதிராவும் பிரிஜேஷும் எப்படியாச்சும் மார்ச் 23 வராதா, நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா, நம்ம இனிமேட்டு சந்தோஷமா வாழ மாட்டோமான்னு நினைக்கும் போது கரெக்டா கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மார்ச் 22 ராஜன் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளார வராரு. வீட்டுக்குள்ளார ராஜனோட வைஃபான சுனிதாவும் ஆதிராவோட அக்காவும் மட்டும்தான் இருக்காங்க. அவர் நல்லா குடிச்சிட்டு வந்து ஆதிரா கிட்ட சண்டை போடுறாரு. ஆதிரா திருப்பி திருப்பி நான் பிரிஜேஷை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட எதிர்த்து சண்டை போடுறாங்க. அப்பா கிட்ட எதிர்த்து சண்டை போடும் போது ராஜனால கோபத்தை தாங்க முடியல, உடனே கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுக்கிறாரு. அப்பா கத்தி எடுத்ததை பார்த்தோன்னே ஆதிராவுக்கு ரொம்பவே பயந்துட்டாங்க. நம்மளை கண்டிப்பா இவன் விட்டா கொன்றுவான், நாளைக்கு கல்யாணம், எப்படியாச்சும் பிரிஜேஷ் கிட்ட போய் நம்ம சேரணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் பக்கத்து வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்படியாச்சும் கொன்றக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் ஒளிறாங்க. உடனே ராஜன் கத்தியோட வீட்டை விட்டு வெளியே கத்திக்கிட்டு ஓடி வராரு. எங்கடி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வர அந்த ஊர்
மக்கள் எல்லாமே பாக்குறாங்க. அவரை போய் தடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா யாரு தடுக்க வந்தாலும் கத்தி வச்சு நான் உன்னையும் குத்திடுவேன்னு சொல்லிட்டு பயம்படுத்த ஆரம்பிக்கிறார். பக்கத்து வீட்டுல தான் போய் ஆதிரா ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். பக்கத்து வீட்டு பின்னாடி சைடுல இருக்கிற டோர்க்குள்ளார நுழையிறாரு, கிச்சனுக்குள்ளார போறாரு. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணும் அவங்களோட குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளை வேலைக்கு போயிருக்காரு. அவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இவன் பாட்டுக்கும் குடிச்சிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு உள்ளார வரான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு அவங்க குழந்தைங்களை பாத்துக்கிறது தான் முக்கியமான பொறுப்பா இருந்துச்சு. ஸ்டோர் ரூம்குள்ளார ஆதிரா ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்ச ராஜன் ஸ்ட்ரைட்டா ஸ்டோர் ரூம்குள்ளார போயிருக்காங்க. ஸ்டோர் ரூம்குள்ளார போய் தன்னோட சொந்த பொண்ணான ஆதிராவை கத்தி வச்சு அவங்க நெஞ்சில நிறைய டைம் குத்தி அதே இடத்துல கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணதுக்காக இமீடியட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாமே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அப்பதான் போலீஸ்க்கு நம்ம செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு சொல்லி தெரியுது. இமீடியட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அங்க வராங்க. ராஜன் அரெஸ்ட் பண்றாங்க. ஆதிராவோட பாடியை ஆம்புலன்ஸ் விழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அங்கேயே ஆதிரா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவர் ஒரு கத்தி வச்சு ஆதிராவோட மார்பிள டீப்பா குத்தி இருக்காரு. அது உள்ளார இதயத்திலேயே போய் ஏறி அந்த இடத்துல ஆதிராக்கு உயிர் போயிடுச்சு. ஆரம்பத்திலே உயிர் போய் ஒரு டெட் பாடி தான் ஆம்புலன்ஸ்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கீங்கிறத டாக்டர் சொல்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் அதே விஷயம் தான் தெரியுது. கத்தி இதயத்துல இறங்கி இருக்கு, அதனாலதான் அவங்க இறந்துட்டாங்க. இந்த எல்லா விஷயங்களும் நடக்கும் போது பிரிஜேஷ்க்கு அங்க ஊர் மக்கள் எல்லாமே கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்க அப்பா கத்தியால நிறைய டைம் ஆதிராவை குத்திட்டாரு, ஆதிராவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே பிரிஜேஷ் தாலி சாரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி எப்படியாச்சும் அவ எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் பரவாயில்ல ஐசியூ ரூம்குள்ளாரையாவது போய் தாலி கட்டணும், ஏன்னா கடைசி வரைக்கும் என்னோட ஒய்ஃபா தான் அவ இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டா. அவளோட உயிர் போகும்போது அவ கண்டிப்பா என்னோட மனைவியா தான் போகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் அவருக்கு தெரியுது ஆல்ரெடி ஆதிரா வீட்லயே இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ்ல போட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்கிற உண்மை பிரிஜேஷ்க்கு தெரியுது. கடைசியா ஆதிராவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் விட்டு அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும்போதாவது நான் ஆதிராவோட கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆதிரா இவ்வளவு நாள் ஃபைட் பண்ணதே என்னோட மனைவி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொந்தத்துக்குடைய அவங்க சண்டையை போட்டாங்க. இவ்வளவு நாளா போராடிட்டு இருந்தாங்க. இப்போ உயிரையும் விட்டுட்டாங்க. இவங்க மண்ணுக்குள்ளார போகும்போதாவது என்னோட மனைவியா தான் போகணும், இல்லாட்டி இவங்களோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நின்னாரு. ஆதிராவோட உடம்பு வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஆதிராவோட அம்மா அக்கா எல்லாமே ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. நாங்க ரெண்டு பேருமே உங்களோட கல்யாணத்துக்கு எதிர்க்கவே இல்லை, ஆதிராவோட அப்பா மட்டும் தான் எதிர்த்தாரு. இப்போ ஆதிராவே உயிரோடு இல்லை, அட்லீஸ்ட் அவளோட டெட் பாடியாவது நிம்மதியா நமக்கு எடுத்துட்டு போய் எல்லா சடங்குகளும் செஞ்சு புதைக்கணும்னு நினைக்கிறோம், அந்த ஃபியூனரலாவது நிம்மதியா நடக்கட்டும். நீ இந்த இடத்துல போய் ஆதிராவோட கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சா எங்களோட சொந்தங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்காங்க, அவங்க யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆதிராவோட இறுதி சடங்கு கடைசியா ஒரு ஜாதி பிரச்சனையா நடக்கும், அட்லீஸ்ட் அவளோட பாடியாவது நம்ம பீஸ்ஃபுல்லா புதைக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி பிரிஜேஷ் கிட்ட கேட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வேண்டி கேட்டுக்கிட்டதுனால பிரிஜேஷ் அதையும் விட்டுட்டு கடைசியா நான் ஆதிராவை பார்க்கவே இல்லை, நீங்க எல்லா விஷயங்களும் பண்ணுங்க, ஆதிராவை அந்த கோலத்துல என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவரோட லீவ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்தியன் ஆர்மிலே போய் ஜாயின் பண்ணாரு. அவர் ஒரு பக்கம் இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்ண போலீஸ் அவங்களோட எல்லா விஷயங்களையுமே கலெக்ட் பண்றாங்க. எவிடன்ஸ் எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி ராஜனை போய் கோர்ட்ல நிக்க வைக்கிறாங்க. கோர்ட்ல இந்த கேஸ் ஒரு 2 வருடங்கள் பக்கமா நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ராஜனோட வக்கீல் என்னால ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, என்ன விஷயங்களை அழிக்க முடியுமோ எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. சட்டத்துல எங்கெங்க இடத்துக்கெல்லாம் ஓட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலுக்கு நல்லாவே தெரியும். ராஜன் கொலை பண்ணா அப்படின்னு பார்த்தவங்க வெறும் 6 பேர் தான். அந்த 6 பேரும் ராஜனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். யார் யாரெல்லாம் பொய் சாட்சி சொல்லணுமோ அந்த எல்லா சாட்சிகளுமே சொல்ல வச்சு கடைசியா ராஜன் கொலை பண்ணதுக்கான எந்த விட்னஸும் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் ராஜனை வெளிவிட்டிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களுமே இந்தியன் ஆர்மியில ஒர்க் பண்ற பிரிஜேஷ் கேட்கும் போது ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. இனிமேட்டு என்னோட ஊருக்கே வர எனக்கு பிடிக்கல, உத்தரப்பிரதேஷ்ல நான் பேசாம இருந்துக்கிறேன், இந்த நாட்டுக்காகவே என்னோட உடலை நான் தியாகம் பண்ணிக்கிறேன், அந்த ஊருக்கு வந்தா எனக்கு ஆதிராவோட ஞாபகம் திருப்பி திருப்பி வரும். ஆதிராவோட ஞாபகம் திருப்பி வருது அப்படிங்கறத தாண்டி ஆதிராவோட உயிருக்கு கொஞ்சம் கூட வேல்யூ இல்ல. இந்த இடத்துல ராஜனை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா ஆதிராவை கொன்னது யாரு? ஆதிரா தன்னை தானே குத்தி கொண்டிருப்பாங்களா? அந்த இடத்துல யாரு கொன்னாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்னமும் பிரிஜேஷும் சரி போலீஸும் சரி ஏதாச்சும் ஒரு தடயம் கிடைக்கும், யாராச்சும் விட்னஸா வருவாங்க, ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு சைடு கஷ்டப்பட்டு நீதி கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு ஒரு வக்கீலை வச்சு தேவையான காசுகள்லாம் கொடுத்து ஒரு சைடு ராஜன் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. சொந்த மகளை தாண்டி ஒரு 23 வயது பெண்ணை கத்தி வச்சு அவங்களோட மார்பிள குத்தி கொலை பண்ண ஒரு நாய்
வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கு, தினம் தினம் குடிச்சு அவங்களோட குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு சைடு ரொம்ப நேர்மையா தன்னோட காதல்ல நம்ம ஜெயிக்கணும், எப்படியாச்சும் அந்த பொண்ணை லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருந்த பிரிஜேஷ் தன்னோட மனசு வலிக்க அந்த பொண்ணை விட்டுட்டு ஆர்மில போய் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் நம்மளோட நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமே. யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க ஈஸியா காசை வச்சு ஒரு நல்ல வக்கீலை வச்சு தேவையான ஓட்டைகள்லாம் கண்டுபிடிச்சு பெயில் வாங்கிக்கிறாங்க, இல்ல ஜெயிலுக்கே போனாலும் பரோல் வாங்கிக்கிட்டு வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்ப மாறும் அப்படிங்கிறது தெரியல. சட்டத்துக்கு ஆதாரம் மட்டும்தான் தேவை, எவிடன்ஸ் மட்டும்தான் தேவை, விட்னஸ் மட்டும்தான் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு போலீஸ்க்கும் அதை ரொம்ப உறுதியா ரொம்ப நீட்டா கலெக்ட் பண்றதுக்கே பல வருடங்கள் ஆயிடுது. கொலை பண்றவன் இமீடியட்டா கத்தியை எப்படியாச்சும் மறைக்கணும்னு பாக்குறான், உடலை எப்படியாச்சும் மறைக்கணும்னு பாக்குறான். எத்தனையோ கொலைகள் தலையே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னமும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கொலை பண்றான், தலையை வெட்டி தலையை எங்கேயோ தூக்கி போட்டுறான், எத்தனை வருடங்களா அந்த தலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு போலீஸ் தேடுற கேஸுகளும் நம்ம தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி சட்டங்கள் இருக்கும் போது எப்படி இந்த நாட்டில் நம்ம ரொம்ப நிம்மதியா ரொம்ப சேஃபா வாழ முடியும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியல. இந்த இடத்துல ஆதிராங்கிற பொண்ணுக்கு எப்படியாச்சும் நியாயம் கிடைக்கணும், பிரிஜேஷ் கண்டிப்பா ஜெயிக்கணும், போலீஸ் எப்படியாச்சும் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கண்டிப்பா ராஜன் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம 2023 இருக்கோம். தயவு செய்து ஜாதி மதம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட அழுக்குகளை சேர்த்துக்கிட்டு வாழாதீங்க. ஜாதி மதம் இது எல்லாத்தையுமே விட்டு தள்ளினாதான் இப்போ நம்ம நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே மனிதர்கள் தான் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒன்றும் மிருகங்கள் இல்லை. நீங்க எல்லாமே ஜாதி மதம்ங்கிற பேர்ல அவங்க எல்லாத்தையுமே வேறுபடும் போது நீங்க கடைசியா மிருகமா மாறுறீங்க. அதே மாதிரிதான் ராஜன் அப்படிங்கிற 52 வயசு உடைய 51 வயசு வாழ்ந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கத்துக்கிட்டாருன்னு தெரியல, கடைசியா அவரோட பொண்ணையே கொல்ற லெவலுக்கு ஒரு மிருகமா வாழ்றாரு. எதனால இதெல்லாம் அந்த ஜாதி மதம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பக்கத்துல இருக்கவங்க என்ன பேசுவாங்க, சொந்த குடும்பத்துல என்ன பேசுவாங்க, நம்மளை தள்ளி வச்சிருவாங்களா அப்படிங்கறதுனாலே நிறைய பெற்றோர்கள் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க. தயவு செய்து அவன் டெய்லி வேலைக்கு போய் ஒரு நாள் சோறு சாப்பிட்றதுக்கு இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட குடும்பத்திலே 1000 பிரச்சனைகள் இருக்கு. அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்களோட வேலைகள்லாம் விட்டுட்டு ராஜன் என்ன பண்றான், ராஜனோட ஃபேமிலியில பொண்ணு என்ன பண்ணுது, பொண்ணு எவன் கூட சுத்துதுன்னு பாக்குறதுக்கு தயவு செய்து யாருக்குமே டைம் இல்லை. அதனால பக்கத்து வீட்டுல என்ன பாக்குறாங்க, எதிர் வீட்டுல என்ன பாக்குறாங்க, சொந்தக்காரங்க என்ன பாக்குறாங்கன்னு சொல்லி கடைசியா உங்க குடும்பத்துல நீங்க அன்போட பாத்துக்கிட்ட பொண்ணையோ பையனையோ தொலைச்சிடாதீங்க. நம்மளோட குழந்தைங்க சின்ன வயசுல படிக்கும் போது நம்ம பெரியவங்களா இருந்து ஜாதி இல்லடி பாப்பா அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே நம்ம சொல்லித்தரோம். ஆனா அவங்களும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரும்போது அந்த எல்லா விஷயங்களையுமே மறந்துட்டு நீ இந்த ஜாதிக்காரன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ இவன் கூட தான் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணும், இவனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா, இல்லை நீங்களாம் மனிதர்களா எதுக்காக வாழ்றீங்க அப்படிங்கிறதே தெரியல. தயவு செய்து எப்படி சின்ன வயசுல அவங்களை ட்ரீட் பண்றீங்களோ என்னெல்லாம் சொல்லி தரீங்களோ அதை நடைமுறைக்கு கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை பாய்.